அந்த குழந்தை கதகளி டான்சர். அவங்க அப்பாவுடைய வேலை காரணமா ராஜஸ்தானுக்கு அந்த குழந்தை போறாங்க. 10வது படிக்கிற குழந்தை. ஒரு டாய் கிடைக்குது, வெளியே ஏதோ ஒரு தெருவில் விளையாடுறதுல ஒரு டாய் கிடைக்குது. அந்த பொண்ணு எடுத்து விளையாடுது, அது வெடிச்சிருது. இந்த பாம் பிளாஸ்ட் ஆகி அந்த பொண்ணு கதகளி டான்சர் காலை இழந்துருது. எப்படி இருக்கும்? தான் ஒரு டான்சர், அந்த குழந்தைக்கு கால் இழந்து 2 காலையும் எடுத்துடுறாங்க. 10வது பரீட்சை எழுத முடியல. 18 மாச போராட்டம். 1 மாசம் 2 மாசம் கிடையாது, 18 மாச போராட்டம். திரும்பி வர்றாங்க, கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து 10வது எழுதுறாங்க. ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல 10வது எழுதுறாங்க. 483 மார்க் மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் சென்டம் எடுக்கிறாங்க. 12th முடிக்கிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய காலேஜில் அவங்களுக்கான சீட்டு கிடைக்கிது. ஏபிஜே சார் கூப்பிட்டு அவங்களை பாராட்டுறாரு. அவங்களுடைய கிளாஸுக்கு அவங்க எடுத்ததுக்கு ஏபிஜே சார் கூப்பிட்டு பாராட்டுறாரு. மிகப்பெரிய ஒரு படிப்பு, யூஎஸ்ல போய் பெரிய டிகிரி எடுக்கிறாங்க. திரும்ப இந்தியாவுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளின் மையம்னு உருவாக்கி மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் சென்டரை கொண்டு வராங்க. இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் கையால் அவங்களுக்கு வந்து சிறந்த பெண்மணின்ற பெரிய பட்டம் அவங்களுக்கு கிடைக்கிது. மாளவிகா தன்னுடைய வார்த்தையில் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து எல்லாரும் எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு நடந்த குண்டு வெடிப்பை நினைத்து நான் சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்றால் என்னுடைய திறமையை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கான வாய்ப்பே கிடைத்திருக்காதுன்னு மாளவிகா சொல்றாங்க. அவங்களோட